திருப்பாப்புலியூர் பஸ் நிலையம் அருகே வந்து தனிப்படையினர் வந்து ஒரு 3 பேரை வந்து சந்தேகத்துக்கு அவர்களிடமிருந்து இந்த மாதிரி டேப்லெட்டும் இந்த மாதிரி சிரிஞ்சு அவங்ககிட்ட இருந்ததுனால போதைப் பொருளாக இருக்கணும் விசாரித்து 3 பேரை வந்து அன்றைக்கு வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம். அவர்கள் புது வண்டிப்பாளையத்தை சேர்ந்த சபரிநாதன், லட்சுமிபதி அந்த சதீஷ். ஸோ அவர்களை வந்து அன்றைக்கு கைது செய்தோம். அவர்களிடமிருந்து ஒரு 139 இந்த மாதிரி டேப்லெட்ஸு ப்ளஸ் சிங்கி எல்லாம் வந்து கைப்பற்றி இருந்தோம். ஸோ இது எங்கேருந்து வருது, இது யார் சப்ளை பண்ணுறா அப்படின்றத தீவிரமாக விசாரிக்க துணை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு சௌமியா தலைமையில் ஆய்வாளர் பாலாஜி மற்றும் உதவி ஆய்வாளர் தவசெல்வம் தலைமையில் வந்து தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் அறிவியல் பூர்வமான மற்றும் ரொம்ப ஒரு விரிவான விசாரணையில் ஈரோடில் கருங்கல் பாளையத்திலிருந்து இது சந்தையானதாக தெரிய வந்தது. உடனடியாக டீம் வந்து ஈரோடு கருங்கல் பாளையத்துக்கு போய் அங்கே ஒரு 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்ணன் மற்றும் சல்மான் கான், வினோத்குமார் அந்த தலைவாரி 4 பேரை வந்து பிடித்து அவர்களிடம் இருந்து இந்த 2500 இந்த மாதிரி டேப்லெட்ஸு, ஒரு லேப்டாப்பு, 50,000 ரூபாய் ரொக்கம் பணம் மற்றும் 3 செல்ஃபோன்கள், ஒரு பைக்கு, டின்னர் பாட்டில்ஸ் 2. ஸோ இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோம். இதில் முக்கியமானவர் யாருன்னா அந்த கண்ணன் என்பவர் கருங்கல்பாடு. இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு. இவர் வந்து 2021 அந்த கருங்கல்பாளையத்தில் கேர் மெடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு, அதாவது அந்த மெடிக்கல்ஸை விற்றுறாங்க. விற்று போகும்போது இதெல்லாம் அதை வாங்கிடுறாங்க. வாங்கி நடத்தும் பொழுது அதுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் வேணும், அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அவங்களும் 2022 விலைக்கு போயிடுறாங்க. போன உடனே இவர் கேஎல் மெடிக்கல்ஸ் என்பது கேஎல் ஸ்டோர் அப்படின்ற மாற்றிக்கிட்டு அங்கே வந்து சோப்பு, ஷாம்பு, ஆயில் இதை பூரா விற்றுக்கிட்டு மெடிக்கல், அதாவது டேப்லெட்ஸ் விற்கிறது நிறுத்திக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் பழைய பழக்கத்தின் பேரில் வந்து இந்த மாதிரி வலி நிவாரண மாத்திரைகளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாராசிட்டமால், ஜெலுசில், இந்த மாதிரி அயோடக்ஸ், இந்த மாதிரி பொருட்களை வந்து விற்கிறாரு. ஸோ அவருக்கு கிடைத்த பழைய பழக்கத்தின் அடிப்படையில் அம்பாலா, ஹரியானா மாவட்டத்தில், ஹரியானா ஸ்டேட்டில் காஸ்டா ரெமிடிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இந்த டேப்லெட்டை வாங்குறாங்க. இந்த டேப்லெட் பேர் வாரிகாஸ் அப்படிம்பாங்க, ட்ரேட் நேரு. டெப்பிண்டடால் ஹைட்ரோக்ளோரைட். இந்த டேப்லெட்டோட உபயோகம் என்னென்னா வலி நிவாரணம், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இது என்னென்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாத்திரைகளை கொடுப்பாங்க. மற்றவர்கள் யாரும் எளிதாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்க முடியாது. பட் இவர் வந்து அங்கேருந்து ஹரியானாவிலேருந்து வரவழைத்து அதை என்ன பண்ணுறாரு, அது தன்னுடைய கடையில் வேலை பார்க்கும் கலைவாணி என்ற பெண்மணியை வைத்து இந்த தின்னரை போட்டு அந்த பேரை அழித்து இவர்கள் வந்து இந்த இடைத்தரகர்கள் மூலம் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்க இந்த சல்மான் கான், வினோத்குமார்லாம் இடைத்தரகர் தான். அவங்க வந்து தான் இங்கே நம்ம கடலூர் மாவட்டத்தில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது எப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு பார்த்தோம்னா இதே மாதிரி 10 சேர்ந்து வந்து 1000 ரூபாய். அதாவது ஒரு டேப்லெட் வந்து 10 ரூபா தான் வாங்குகிறாங்க. பட் அந்த டேப்லெட்டை வந்து இடைத்தரகர் மூலம் நம்ம இங்கே எண்ட் யூஸருக்கு வரும்போது 10,000லேருந்து 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது ஒரு டேப்லெட் வந்து 200 ரூபாய் வரைக்கும் இந்த டேப்லெட்டு, சிங்கிள் டேப்லெட்டை விற்கிறாங்க. இந்த டேப்லெட்டை என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த சிரிஞ்சு, அதாவது நம்ம இன்சுலின் போடக்கூடிய சிரிஞ்சு மூலமாக நரம்பில் ஏற்படுவாங்க. இது போதை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து நாங்கள் கரெக்ட் வராங்க. ஸோ அவர்கள் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது மெடிக்கல் ஷாப்பில் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கவும் மாட்டாங்க. இவங்க வந்து கள்ள சந்தையில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுபோல் இளைஞர்களும் இந்த மாதிரி வலி நிவாரணம் தரக்கூடிய மாத்திரைகளை வந்து போதைக்காக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதில் இன்னொருத்தர் இருக்கார். இவரும் அதே மாதிரி அந்த புரோக்கரேஜ் வேலை பண்ணவர் தான், ஈரோடுக்காரு. அவரை ஒரே
இல்லை கடலூரில் மெடிக்கல் ஷாப்ஸை கொடுத்த மாதிரி இல்லை. இது கூட அவர் மெடிக்கல் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி 4 வருடமாகுது. ஜென்ரல் ஸ்டோர்னு வச்சுக்கிட்டு ஒன்லி இந்த அவர் பழைய லிங்க்குகளை வச்சுக்கிட்டு இந்த மாத்திரையை மட்டும் வரவழைச்சி கொடுக்குறாரு. மற்றனா இந்த பேராசிட்டமால் அது எங்கே வேணால் விற்கலாம், அது ஒன்றும் பெரிய தடை செய்யப்பட்ட இது கிடையாது, அது எங்கே வேணால் விற்கலாம். பட் இந்த மாத்திரையை மட்டும் அவர் அங்கே இருக்கிறாரு. கடலூர் மாவட்டத்தில் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் எங்களுக்கு இல்லை.